welcome the Rockstar DSP! அவனை டிவோர்ஸ் பண்றது கன்ஃபார்ம். உன்னை இந்த வீட்டை விட்டு நான் துரத்துறது உறுதி. இதுக்கு மேல நீ என்னடா இந்த வீட்டை விட்டு துரத்துறது? நானே இப்ப இந்த வீட்டை விட்டு போறேன். ஹலோ, ஒரு நிமிஷம் அவரோட பொண்ணுகிட்டே கொடுக்குறேன், நீங்களே பேசிக்கோங்க. ஏய், இந்தா. ஹலோ, யாரு? என்ன என்ன சொல்றீங்க? எப்படி? என்ன ஹாஸ்பிடல்ல? போதுமா? சந்தோஷமா? என் அப்பா அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டாரா? அவருக்கு சீரியஸா இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. டேய், எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உங்க அப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொன்னதோட நான் உனக்கு கொடுத்த ஆதரவெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த டிராமா போல இருக்கு. நீயே சமாளி, என்கிட்ட வராத. அர்ஜுன், உன் மூளையையும் மனசாட்சியையும் கழட்டி வச்சுட்டு பேசுறியா? நீ டிவோர்ஸ் மேட்டர் சொன்ன அதிர்ச்சியில தான் அவர் மயங்கி விழுந்திருக்காரு. அவர் உயிருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, பேஷண்ட் வரதன் எந்த ரூம்ல அட்மிட் ஆயிருக்காரு? நீங்க யார் மேடம்? நான் அவர் பொண்ணு. செக் பண்ணிட்டு சொல்றேன். அவரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரூம் நம்பர் 17ல இருக்காரு மேடம். தேங்க் யூ. ஓகே மேடம். இந்த சைடு தான். அப்பா அப்பா அப்பா, ஒரு நிமிஷம். எழுந்துங்க சார். பாத்துப்பா பாத்துப்பா. அப்பா, இப்ப எப்படி பாருங்க? இப்ப பரவாயில்லம்மா. அவரு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காரு, சோ அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்பா, என்ன பாச்சு? ஏன் நடு ராத்திரி வீட்டை விட்டு போனீங்க? எல்லாத்துக்கும் உங்க அக்கா தேவிதம்மா காரணம். அவ சொன்னா நீங்க போயிடுறதா? ஏப்பா போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு? பதறி போய் நானும் மாமாவும் இந்த ஊர் பூரா தேடிட்டு இருந்தோம். உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம தான்ப்பா நான் போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் என்னப்பா மறுபடியும் நெஞ்சு வலி? அப்படி மாப்பிள்ளை எல்லாத்தையும் சொன்னாருமா. அவருக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடுச்சா? ஆமாப்பா, தெரியும். அது என் தாய் என்கிட்ட முன்னாடியே சொல்லல. எல்லாமா நீ இப்படி பண்ணிட்ட. அப்படி உனக்கும் மாப்பிள்ளைக்கும் பிரச்சனைன்னு ஏமா என்கிட்ட சொல்லல? ஐயோ, உன்னையே வளர்ப்பு மகன் அவரு முன்னாடியே நாங்க சொல்லிட்டு இருந்தோம். அவரு எங்களை பத்தி எவ்வளவு தப்பா நினைச்சிருப்பாருமா. யார்கிட்டயும் சொல்லி கஷ்டப்படுத்த வேண்டான்னு தான்ப்பா அவரே சொன்னாரு. ஏம்மா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நான் 10 நாள்ல செத்து போயிடுவேன் டாக்டர் கிட்ட சொன்னாரா? அதுக்காக தான் என்ன கூட தங்க வச்சியா? அந்த நினைப்புல தான் பாசத்தோட என்ன ஊருக்கு அனுப்பாம இங்கே வச்சு என்ன பாத்துக்கிட்டியா தாயி? இப்ப அர்ஜுன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா. உங்க மெடிக்கல் ரிப்போர்ட் வேற யாரோட ரிப்போர்ட்டோட மாறி இருந்ததா? ஆனா மாப்பிள்ள அதை நம்ப மாட்டேங்கிறாரு. நாம எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்ட சதி பண்ணிட்டு தான் அவர் எல்லார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்னால எப்படி அதை தாங்க முடியும்? அப்பா, இப்பெல்லாம் நான் எது சொன்னாலும் அவரை நம்புறது இல்லப்பா. நான் போய் சொல்றேன், டிராமா பண்றேன்னு ஸ்ட்ராங்கா நினைக்கிறாரு. எனக்கு அவரோட சந்தேக புத்தியோட போராடி போராடி சலிச்சு போச்சுப்பா. இப்ப பிரச்சனை விவாகரத்து வரைக்கும் வந்து நிக்குதுமா. உனக்கு டைவர்ஸ் கிடைக்க போகுதுறாயே, அதுக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன்னு மாப்பிள்ளை என்கிட்டயே சொல்றாரு. அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம தான் எனக்கு நெஞ்சு அடிச்சிச்சு. எனக்கு வலி வந்து மயக்கம் வந்துருச்சுமா. என்கிட்ட
இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, அதை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டியம்மா. சாரிப்பா, உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சு